இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கேட்க இருப்பது வழிநடத்தி வாழ்வளிக்கும் வானமன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக என்று உங்களை வாழ்த்துகின்றேன். இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தை நீங்கள் ஒருவேளை பள்ளியில் படிக்கிற காலகட்டத்தில் படித்திருக்கலாம். அதில் நான் சொல்லுகிறது போன்ற ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. அதாவது, பூம்புகார் பட்டணத்தில் ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள். நெடுங்காலமாய் அவர்களுக்கு குழந்தை இல்லை. எனவே தன்னுடைய வீட்டை நோக்கி வந்த ஒரு கீரிப்பிள்ளையை மிகவும் பாசமாக வளர்த்து வந்தார்கள். அத்தருணத்தில் அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது. குழந்தையை மிகவும் பாசமாய் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். கீரிப்பிள்ளையையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தையை ஒரு நாள் தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அப்பெண்மணி வீட்டிற்கு அருகாமையில் போய் தண்ணீர் எடுப்பதற்கு தண்ணீர் குடத்தோடு போனாள். திரும்ப வரும்பொழுது அப்படி வீட்டு வாசலில் கீரிப்பிள்ளை இருக்கிறது. கீரிப்பிள்ளையுடைய வாயில் இரத்தம் இருக்கிறது. இதை பார்த்ததும் துடித்து போன அந்த பெண்மணி, கீரிப்பிள்ளை தன் குழந்தையை கொலை செய்துவிட்டது என்று கருதி தன்னுடைய கையில் இருந்த தண்ணீர் குடத்தை கீரிப்பிள்ளையின் மேல் தூக்கி போட்டு கொன்று விட்டு வேகமாய் வீட்டிற்குள் நுழைந்தாள். வீட்டிற்குள் நுழைந்த போது தொட்டிலில் குழந்தை நன்றாய் தூங்கிக் கொண்டு இருந்தது. தொட்டிலின் கீழ் பார்க்கும் பொழுது ஒரு பாம்பு இறந்து கிடந்தது. இப்போதுதான் அவள் புரிந்து கொண்டாள், குழந்தையை தீண்டுவதற்காக வந்த அந்த பாம்பை தான் பாசமாய் வளர்த்த அந்த கீரிப்பிள்ளை தன் உயிரையும் துச்சமாய் கருதி கொலை செய்து விட்டது, தன் பிள்ளையை காப்பாற்றியது என்பதை அவள் புரிந்து, ஐயோ, துரோகம் செய்து விட்டேனே என் அவசரத்தினால் என்று அவள் புலம்பினதாக அந்த கதை முடியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்திலும் கூட ஒரு வேதவசனம் விவிதமாய் இருக்கிறது. நான் வாசிக்கின்றேன். 2 சாமுவேல் 4வது அதிகாரத்தின் 4வது வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். அதாவது வேறு ஒன்றுமில்லை, தாவீதும் அவன் மகன் யோனத்தானும் யுத்தத்திற்கு சென்றபோது யுத்த காலத்திலே மடிந்தார்கள் என்கிற செய்தி வீட்டாருக்கு கிடைக்கிறது. அப்போது குழந்தைகளை பராமரித்து கொண்டிருக்கிறதான அந்த தாதி பெண் அங்கே யோனத்தானுடைய குழந்தை மேவிபோசத்தை தூக்கி கொண்டு அவசரமாக ஓடுகிறாள். அவசரமாக ஓடும் பொழுது குழந்தை கீழே விழுகிறது. கீழே விழுந்து அது மடிந்து கால் உடைந்து போகிறது. அதற்கு பிற்பாடு நடக்க முடியாமல் முடவனாக அக்குழந்தை மாறியது என்பதுதான் அச்செய்தி. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவசரம் ஆபத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிறது. அவசரத்தில் எடுக்கிற முடிவுகள் எப்போதும் ஆரோக்கியமானதாக இருப்பதே இல்லை. அவசரத்தில் பேசுகிற வார்த்தைகள் ஆகட்டும், அவசரத்தில் நாம் காட்டுகிற எதிர்வினை ஆகட்டும், அவசரத்தில் செய்கிற ஒரு செயலாகட்டும், அதில் பெரும் பகுதி நமக்கே பாதிப்புகளை உண்டாக்குகிற ஒரு காரியமாகத்தான் முடிவடைகிறது. எனவே நாம் அவசரம் என்கிற அந்த
பதத்திற்கு ஏற்றாற் போல நாம் துரிதம் காட்டாதபடிக்கு நிதானம் நமக்கு தேவை. எந்த செயலை செய்தாலும் வேகம் இருக்கலாம், விவேகம் இல்லாத வேகம் நம்மை ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடுகிறது. நம்முடைய குடும்பங்களில் முக்கியமான சில தீர்மானங்களை நாம் எடுப்போம். முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போது மிகவும் கவனமாக அவசரம் காட்டாமல் எடுப்பது தான் நமக்கு நல்லது போல் தோன்றுகிறது. எனவே இந்த அற்புதமான காலை வேளையிலும் ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த பெண்மணி, அதாவது யோனத்தானுடைய தாதி பெண், தன் யோனத்தானுடைய குழந்தையை அவசரமாக கொண்டு போன போது கீழே விழுந்தது. கால் உடைந்து முடவனாய் மாறினான். அந்த அவசரத்து நிமித்தம் வாழ்நாள் எல்லாம் அக்குழந்தை வளர்ந்த பிற்பாடும் கூட முடவனாகவே இருந்தான். என் நண்பரே, இந்த வார்த்தையை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் காட்டுகிற அவசரத்து நிமித்தம் வாழ்நாள் எல்லாம் சஞ்சலப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். வாழ்நாள் எல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே அவசரம் காட்ட வேண்டாம். தேவன் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவசரம் காட்டி ஆபத்தில் சிக்கிய அநேகரை நான் கண்டிருக்கிறேன். சில வேளைகளில் அப்படிப்பட்ட அவசரம் காட்டி ஆபத்தில் சிக்கிய பிற்பாடு அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டத்தையும் பார்க்கத்தான் செய்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் ஒன்றை நாம் எடுக்கப் போகிறோம். அது என்னவென்றால், அவசரம் காட்டாத ஒரு ஜீவிதத்தை செய்யும்படிக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியத்திற்காக நிதானத்தை இழந்துவிடக்கூடாது. நான் கவனமாய் செய்ய எனக்கு கிருபையை தாரும் என்று நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபம் செய்வோமா? எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அவசரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாமே அவசரமாய் முடிய வேண்டும் என்று மக்கள் யோசிக்கிறது என்பது இயல்பாக மாறிவிட்டது. நாங்களும் கூட அப்படியே தான் அலுவலகத்திற்கு போகும்போது அவசரம் காட்டுகின்றோம். ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போதும் அதற்கு போதுமான நேரம் கொடுக்காமல் அவசரம் காட்டுகின்றோம். என்னுடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் அவசரம் காட்டி ஏராளமான பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கி இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் எங்களை மூடட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, தோங்கி இருக்கிற இந்த புதிய நாளிலும் ஒரு புதிய கிருபைகளை தந்து நீர் எங்களை நடத்தும் சுவாமி. எல்லா தீமைகளுக்கும் எங்களை தப்புவித்தருளும். தேவ தயவு, தேவ கிருபை, தேவ ஒத்தாசை எங்களை தாங்கி நடத்தட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி காரியமாகட்டும், எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களாகட்டும், அல்லது நாங்கள் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்கிற செயல்களாகட்டும், எல்லாவற்றிலும் அவசரம் காட்டாதபடிக்கு நிதானத்தோடு கூட, ஜெபத்தோடு கூட, தேவ ஆசீர்வாதத்தோடு கூட காரியங்களை ஒழுங்குபடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா தந்தையே, நீர் அவண்ணமாய் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமான இரத்த கோட்டைகள் நீர் மறைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கிருபை நிறைந்த தகப்பனே, இரக்கம் நிறைந்த தகப்பனே, கருணையும் காருண்யமும் நிறைந்தவரே, உம்முடைய பேரன்பிற்குள் எங்களை மறைத்து கொள்ளும். அப்பா ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களுடைய வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற எங்கள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கல்வி நிமித்தம் எங்கள் பிள்ளைகள் அக்கம் பக்கத்தில் ஆண்டவரே படிக்க செல்லும்போது, இன்னும் நண்பர்களோடு கூட பழகும்போது மிகவும் கவனமாக எங்கள் பிள்ளைகள் பரிமாறிக்கொள்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, என்னமாய்
வாகனங்களை கையாளும் போதும் கூட, வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கூட தேவ தயவு எங்கள் சகோதர சகோதரிகளோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆபத்துக்களோ விபத்துக்களோ வாகனம் ஓட்டுகிற, வாகனத்தில் பயணம் செய்கிற எங்களில் ஒருவரை கூட தொடாதிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தந்தையே, உமக்கு பயந்தவர்களாய் வாழ்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். உமக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் தொற்றி பிடிக்கட்டும். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை பெருமை பிடித்தவர்களாய், பொறாமை பிடித்தவர்களாய், நாங்கள் கோபம் நிறைந்தவர்களாய் வாழாதபடிக்கு, எந்த விஷயத்திலும் நிதானத்தை இழக்காதபடிக்கு, அவசரம் காட்டாதபடிக்கு, அவசியமான வேகத்தோடு கூட நாங்கள் பயணிக்க எங்களுக்கு பாக்கியம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைவரையும் என் ஆண்டவர் பாதுகாத்து பராமரிப்பீராக. எங்கள் குடும்பம் சமாதானத்தோடு கூட வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. பல நேரங்களிலும் காரணமே இல்லாமல் எங்கள் குடும்பங்களில் சண்டைகளும் சச்சரவுகளும் சமாதான கேடுகளும் இருக்கிறது. கர்த்தாவே, கணவன் நிமித்தம், மனைவி நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம் இவ்விதமாய் குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, பரலோகத்தின் ஆண்டவரே, எப்படியாகிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ஆளுகையும் உம்முடைய சமாதானத்தையும் கொடுத்து நீர் நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கர்த்தாவே, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பை என் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்திலும் கூட உம்முடைய தெய்வீக பிரசன்னங்களை தாங்கி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தயவாய் நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சகல தீமைகளுக்கும் எங்களை நீங்களாக்கும். இந்த புதிய நாள் புதிய நன்மையை எங்களுக்கு கொடுக்கிற நாளாய், புதிய ஆசீர்வாதத்தை தருகிற நாளாய் அமையட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப்பில் தேவைப்படுவோர் வானமன்னா என டைப் செய்து 9443384653 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.